மக்கள் கலைஞன் விஜயகாந்த் இன்னைக்கு காலையில் காலமாயிட்டாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாம் ஏன் அவரை மக்கள் கலைஞர்னு சொல்கிறோம்னா, பொதுவாகவே கலைஞர்கள் எல்லாருமே தங்களை மக்கள் கலைஞர்னு தான் சொல்லிக்குவாங்க. ஏன்னா கலைங்கிறதே மக்களுக்காக தானே, மக்களை மகிழ்விக்கிறதுக்காகத்தானே கலையை. அதனால் நீங்கள் வேற நான் வேற கிடையாது, நீங்களும் நானும் ஒன்று தான், நானும் மக்களில் ஒருத்தன் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கலைஞர்கள்லாம் தங்களை மக்கள் கலைஞர்னு சொல்லிக்கிறது. ஆனால் உண்மையிலேயே மக்களுக்காக வாழ்ந்த கலைஞர்கள்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த். என்னதான் அவர் பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையிலெல்லாம் இருந்து தான் சினிமாவில் மெல்ல முன்னேறி இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பசியோட வலியும் வேதனையும் தெரியும், வறுமையோட வலியும் வேதனையும் தெரியும். அப்படி அதை பற்றி தெரிஞ்சதுனால தன்னோட சக சினிமா கலைஞர்களை எல்லாம் பசி இல்லாமல் வச்சுக்கிறதுக்காக தன்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் விஜயகாந்த் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கிறாரு. இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் ஆதாரத்தோட பேசுறதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. விஜயகாந்தோட வள்ளல் குணத்தை பற்றி நம்மளுக்கு ஆதாரத்தோட நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால் அதையே நாமளும் பேசினா அது கிரிஞ்சாயிரும். அதனால் நாம் விஜயகாந்தோட சினிமாவை பற்றி கொஞ்சம் பேசுவோம். கேப்டன் விஜயகாந்த் அந்த காலத்தில் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கொண்டாடப்பட்டவர். அது என்னன்னா, இந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் சினிமாவில் ஒரு மரியாதையும் கிடையாது. நேரடியாலாம் அவங்களுக்கு யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் மற்றவங்க மாதிரியே யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அப்புறம் தட்டு தடுமாறி மெல்லமாக தான் முன்னேறி வரணும். நேரடியாலாம் அவங்கள யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே கேப்டன் விஜயகாந்த் இந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆபாவான, ஆர்கே செல்வமணி, திருப்பதி சாமின்னு இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த விஷயத்துக்காக அந்த காலத்தில் சினிமாவில் ரொம்ப கொண்டாடப்பட்டவர் விஜயகாந்த். இதையெல்லாம் தாண்டி முஸ்லீம்களுக்கும் விஜயகாந்துக்கும் எப்பயுமே ஒரு நெருக்கமான உறவு இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. விஜயகாந்தோட ஆரம்ப கால படங்களில் முஸ்லீம்களை நல்ல விதமாகவே தான் காட்டுவார். தியாக உள்ளம் கொண்ட ஒரு முஸ்லீம் கேரக்டர், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு உடனே ஓடோடி போய் உதவுற ஒரு முஸ்லீம் கேரக்டர்னு ஏதாவது ஒரு கேரக்டரை அவர் படங்களில் வச்சிருவாரு. ஆனால் முஸ்லீம்களை அவர் நல்ல விதமாகவே தான் காட்டுவார். அவரோட மிகப்பெரிய வெற்றி படமான கேப்டன் பிரபாகரனையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முஸ்லீம் தம்பதிகளால் தத்தெடுக்கப்பட்டு இந்துவாவே வளர அனுமதிக்கப்பட்ட பிரபாகரனா தான் அவர் அந்த படத்தில் வருவார். இப்போ இந்த சங்கிகள்லாம் பேசிக்கிட்டு திரியிறானுங்கல்ல, முஸ்லீம்கள்னா அவங்க மதம் மாத்துறதை மட்டும்தான் வேலையாகவே செய்வாங்க. ஒரு முஸ்லீம் கிட்ட சும்மா போய் பேசுனீங்கன்னாவே அவங்க உங்களை மதம் மாத்திடுவாங்க அப்படின்லாம் பெணாத்திக்கிட்டு திரியிறானுங்கல்ல. இதையெல்லாம் அன்னைக்கே அடிச்சு உடைச்சவர் விஜயகாந்த். அனாதையான என்னை தத்தெடுத்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்குனதே ஒரு முஸ்லீம் தம்பதி தான். ஆனால் நான் இன்னும் பிரபாகரனாக தான் இருக்கிறேன், அவங்க என்னை அப்துல் காதரெல்லாம் மாற்றலை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்படிப்பட்ட விஜயகாந்த் தான் அடுத்த சில வருடங்கள்லேயே இன்னைக்கு இருக்கிற சங்கிகளுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு கொடூரமான சங்கியா பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இந்த தாயகம்னு ஒரு படம், அதில் என்ன ஆகும்னா, இந்திய விஞ்ஞானிகள் குழுவை முஸ்லீம் தீவிரவாதிகள்லாம் பாகிஸ்தானுக்கு கடத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் தலைவர் தான் போய் சில பல சாகசங்களை எல்லாம் புரிஞ்சு அந்த விஞ்ஞானிகள் குழுவை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டுட்டு வருவாப்ல. அப்படி இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரும்போது என்ன ஆயிரும்னா, பாகிஸ்தான் ஃப்ளைட்டில் அவங்களை எல்லாம் கொண்டுகிட்டு வர வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுரும். பாகிஸ்தான் ஃப்ளைட்டு இந்தியா பார்டருக்குள்ள நுழைஞ்சதுன்னா சுட்டு வீழ்த்துறதுக்காக இங்க இந்தியன் மிலிட்ரி ரெடியா இருக்கும். ஆனா அந்த ஃப்ளைட்ல வந்துகிட்டு இருக்கிறது இந்திய விஞ்ஞானிகள் குழுவோட கேப்டனும் சேர்த்து தான். அப்ப என்ன பண்றது? அப்ப அந்த சூழ்நிலையை கேப்டன் எப்படி சமாளிப்பார்னா, உள்ள அந்த விஞ்ஞானிகள் குழுவிலேயே பெண்கள்லாம் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அவங்களோட சேலையெல்லாம் உருவி இந்திய கொடி கலருக்கு அதை ஆர்டர் பண்ணி கீழே தொங்க விடுவாரு. அதை பார்த்து இங்க இந்தியன் மிலிட்ரி சல்யூட் எல்லாம் அடிக்கும். இந்த மாதிரி கிரிஞ்சு சீன்களுக்கெல்லாம் கேப்டன் படத்துல பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற சங்கிகளே பேசுறதுக்கு தயங்குற, கொஞ்சம் யோசிக்கிற விஷயங்களை எல்லாம் கேப்டன் ரொம்ப புரட்சிகரமா ரொம்ப ஃபோர்ஸா அன்னைக்கே பேசியிருக்கிறாரு. இந்த நரசிம்மா படத்துல ஒரு டயலாக் வரும், என்னடா இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உரிமை இல்லைன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க, ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு முஸ்லீம் கேப்டன் ஆக முடியுது, இதே ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு இந்து கேப்டன் ஆக முடியுமாடா, என்னடா பேசுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசுவாரு. இன்னைக்கு இருக்கிற சங்கிகள்லாம் அந்த சீனை பார்த்தானுங்கன்னா அவ்வளவுதான், கேப்டனுக்கு ஆனந்த கண்ணீராலேயே அபிஷேகம் பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி ரொம்ப உக்கிரமா இருக்கும் அந்த சீனெல்லாம்.
ஆனால் இந்த சீன்களை எல்லாம் வச்சு கேப்டனை சங்கினெல்லாம் நம்ம முத்திர குத்திர தேவையில்ல. ஏன்னா ஒரு சினிமா நடிகனா, ஒரு அப்பாவி சினிமா நடிகனா டைரக்டர் சொன்னதை, டைரக்டர் எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே பேசிட்டு போயிருக்கிறாரு. அவ்வளவுதான். கேப்டனுக்கு சங்கி அரசியலை பத்தியோ, சங்கி அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரத்தை பத்தியோலாம் எந்த புரிதலும் கிடையாது. அவர் ஒரு அப்பாவி சினிமா நடிகனா டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அறிவாளி டைரக்டர்கள்லாம் அவரோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி அவரை சங்கியாக்கி அழகு பார்த்துருக்கிறாங்க. அவ்வளவுதான். இதை எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எம்எல்ஏவா இருக்கிறாருல ஆளூர் சானவாச, அவர் இதை பத்தி பேசியிருக்கிறாரு. அந்த காலத்துல விகடன் மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்துல ஆளூர் சானவாஸ் பத்திரிகையாளராக இருக்கும் போது ஒரு தடவை கேப்டன் விஜயகாந்தை சந்திக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்ப விஜயகாந்த் கிட்டே அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு. என்னங்க உங்க படத்துல முஸ்லீம்களை எல்லாம் தீவிரவாதிகளாவே காட்டுறீங்க, முஸ்லீம்களை பத்தின உங்க புரிதலே இவ்வளவுதானா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாரும் அப்படித்தானே காட்டுறாங்க, சினிமாக்கள் எல்லாம் பொதுவாக அப்படித்தானே காட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப அப்பாவித்தனமா ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அறிவாளிகள்லாம் விஜயகாந்த சங்கியாக்கி அழகு பார்த்திருக்கிறாங்களே தவிர அவருக்கு சங்கி அரசியலை பத்தியோ, சங்கி அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற கொடூரத்தை பத்தியோ எல்லாம் ஒன்றும் புரிதல் கிடையாது. அவர் ஒரு அப்பாவி, அவ்வளவுதான். திரும்பவும் சொல்றேன், அறிவாளிகள்லாம் விஜயகாந்தோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி அவரை சங்கியாக்கி அழகு பார்த்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். சங்கித்தனத்துக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மற்றபடி விஜயகாந்த் ஒரு நேர்மையாளன். விஜயகாந்த் சொன்னதை செஞ்சாரு. இந்த 2026 கப்பு முக்கியம் பிகில் கோஷ்டி, முதலமைச்சர் நாற்காலியே கிருமி நாசினி எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வைங்க, 2030 வாக்கில் நான் நேரடியாக அதில் தான் வந்து உட்காருவேன்னு பேசுகிற சூப்பர் ஸ்டார் கோஷ்டி, இவங்கள மாதிரி எல்லாம் இந்த அரசியலுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன், நாளைக்கு வந்துடுவேன், நாளானைக்கு வந்துடுவேன் அப்படின்னு அப்பாவி ரசிகர்களை எல்லாம் உசுப்பேத்தி அதை தங்களோட சினிமா வியாபாரத்துக்கு பயன்படுத்தின சில்லறத்தனத்தை எல்லாம் விஜயகாந்த் என்னைக்குமே செஞ்சதில்லை. அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாரு, வந்தாரு, மக்களும் அவருக்கு பெரிய அளவுக்கு ஆதரவெல்லாம் கொடுத்தாரு, கணிசமான வெற்றிகளையும் பார்த்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் உடல் நலம் சரியில்லாம போகுது, நோய்வாய்ப்படுறாரு, அப்புறம் மெல்ல அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிறாரு. அவ்வளவுதான். அவர் எந்த அப்பாவி ரசிகனையும் எப்பயும் ஏமாத்தல, சொன்னதை செஞ்சாரு. அவ்வளவுதான். மற்றபடி நோய்வாய்ப்படாமல் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்திருந்தார்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியாக தான் இருந்திருப்பாரு, ஒரு பெரிய அரசியல் சக்தியாக தான் இருந்திருப்பாரு. அதையெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாது. அதெல்லாம் உண்மைதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.